ஸோ என்னோட சேனலில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நாளைக்கு வந்து என் சேனல் யூடியூப்லேயே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். இப்போ வேதா ஃபிஷ் ஃபார்ம் அவரோட சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்காரு. பட் பெருசாக பாசிட்டிவாக அந்த ப்ராசஸ் வந்து போகலை. ஸோ ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, வேதா ஃபிஷ் ஃபார்ம் அஃபிஷியல். வந்து அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவர் பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்றதை அவர் பேசினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வேதாந்த் வண்ணமீனகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட பழைய சேனல் வேதா ஃபிஷ் ஃபார்ம், ஸோ யூடியூப்ல நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக நம்ம வந்து அந்த சேனல் வந்து வச்சுருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நம்மளோட சேனல் ஃபாலோவர்ஸ் ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருந்திருந்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. நிறையா அன்ரிலேட்டட் வீடியோஸ், தேவையில்லாத வீடியோஸ் நிறையா வந்து அதில் வந்துட்டு இருந்திருக்கு. யூஎஸ் சம்மந்தமான, பொலிட்டிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஸோ அதோட கண்ட்ரோல் வந்து வேற ஒருத்தர் கையில் போயிடுச்சு. ஸோ அதனால வீடியோஸ் வந்து தேவையில்லாத இரலவெண்ட் வீடியோஸாகவே வந்துட்டு இருக்கனால அந்த சேனலை நம்மளால் திரும்ப ரெக்கவர் பண்ணவும் முடியல. அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தாலும் அதை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா பை த எண்ட் அது வந்து யூடியூபோட கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு சேனல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட ஜேர்னியை இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றக்காண்டி நம்மளோட புது சேனல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதா ஃபிஷ் ஃபார்ம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா பழைய சேனல் வந்து இருக்குதா, டெர்மினேட் ஆகுதா, இல்லை அது வந்து திரும்ப நம்ம கையில் கிடைக்குதா அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. ஸோ புது சேனல் வந்து வேதா ஃபிஷ் ஃபார்ம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பழைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நான் இங்கே லோகோ கொடுக்குறேன் பாருங்க. பழைய சேனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து அன்ஃபாலோ பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட புது சேனல் வேதா ஃபிஷ் ஃபார்ம் அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் நம்மளோட புது சேனல். ஸோ மறக்காம அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அக்வாரியம் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய வந்து அதில் வந்து நம்ம வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலில் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ ஒரு கிரியேட்டராக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு கிரியேட்டர் டு கிரியேட்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, என்கிட்ட வந்து ஒரு 2 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, 5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அப்படின்னாலுமே அது ஒரு பெரிய விஷயம் தான். உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். மேலே தெரியுற அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து தேவை. ஏன்னா நம்ம நிறைய அக்வாரியம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம கிரியேட்டர் குரூப் சைடில் வந்து இந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அவங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ மறுபடியும் சீக்கிரமாக நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். அவர் பேசின வீடியோ வந்து கூகுள் டிரைவில் போட்டு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவர் சேனல் லிங்க்கு, கூகுள் டிரைவ் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூகுள் டிரைவில் அவர் பேசின வீடியோவும் இருக்குது, அதுக்கான தம்ப்நெயிலுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் சேனலில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அது அவர் சொன்ன மாதிரி தான். நீங்கள் பெரிய சேனல், சின்ன சேனல்லாம் இருக்க வேணாம். எதாக இருந்தாலும் 2 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சேனலில் போட்டு நீங்களும் இதே மாதிரி கூகுள் டிரைவ் லிங்கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஒரு சேனல் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மெயினான ஸ்ட்ரகிள் வந்து அந்த வாட்ச் டைம் தான். ஸோ நீங்கள் அவர் வீடியோ பார்க்குறீங்க, புது சேனலில் பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், சேனல் சீக்கிரம் வந்து மானிட்டைஸ் ஆகும். மானிட்டைசேஷன் 2வது பட்சம் தான். ஸோ அந்த குயிக் ஸ்டார்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, கிக் ஸ்டார்ட்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் வாட்ச் டைம் நல்லா கிடச்சிதுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட சேனல் எப்படி ஹேக் ஆச்சு, அவரது எந்த மாதிரி ஹேக் ஆச்சு, ஏன் ரெக்கவர் பண்ணிட்டேன், அவரதை ஏன் பண்ண முடியலன்றதை சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட சேனல் வந்து டோட்டலாக வந்து என்னோட இமெயில் ஐடியை தூக்கிட்டாங்க. ஸோ இமெயில் ஐடியில் தான் நம்ம சேனல் வச்சுருப்போம், அதே வந்து தூக்கிட்டாங்க. பேக்கப் கோட்ஸ்ன்னு வாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்தாலும் பேக்கப் கோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லாகின் பண்ணி என் ஐடியை எடுத்து டோட்டலாக எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கூகுளை கான்டாக்ட் பண்ணுறப்ப ஐடியை ஃப்ரீஸ் பண்ணி டோட்டலாக ரீசெட் பண்ணி எனக்கே வந்து அவங்க திரும்பி கொடுத்துட்டாங்க. ஸோ கூகுளோட உதவியோட தான் நான் ஃபுல்லாக ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த யூடியூப் டீமு, கூகுளு அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அபி ஃபிஷ் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா ஒரு சேனல் இருந்தால் தான் நம்ம வந்து யூடியூப் டீமை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அவரை யூஸ் பண்ணி இவங்கள கான்டாக்ட் பண்ணி சேனலை வந்து ஒரு 4 to 5 days வந்து அவங்க கிட்ட பேசி ரெக்கவர் பண்ணியாச்சு.
இப்போ வேதா ஃபிஷ் ஃபார்ம் அவர் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இமெயில் ஐடி அவர்கிட்ட தான் இருக்கு. பட் அவர் இமெயில் ஐடியில் அந்த சேனலோட ஓனர்ஷிப்பை வந்து மாத்திட்டாங்க. ஸோ ஓனர்ஷிப் வந்து இப்போ அவர்கிட்ட கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால கூகுள் வந்து ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது. இமெயில்ல இருந்து ரெக்கவர் பண்ணுறதுனா பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ தனியாக சேனலை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஸோ அவருக்கானது வந்து வேற மாதிரி, எனக்கானது வேற மாதிரி. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ பேக்கப் கோட்ஸ் நீங்கள் யாராவது சேனல் வச்சுருந்தா ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து டிஜிட்டலாக எங்கேயுமே ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்கப் கோட்ஸை வந்து ரிமூவே பண்ண முடியாது. ஸோ டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க பேக்கப் கோட்ஸை. அதுதான் பெட்டரு. நான் டிஜிட்டலாக என்னோட கூகுள் டிரைவில் போட்டிருந்தேன், தூக்கிட்டாங்க, டிரைவ்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஸோ கூகுள் டிரைவ் சேஃப் கிடையாது. அதே மாதிரி இப்போ இவர் வேதா ஃபிஷ் ஃபார்ம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய மேனேஜர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். மேனேஜரை வந்து ஓனராக அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சேனலில் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்டட் அக்கௌண்ட்டாக யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக இருந்துக்கோங்க. மேனேஜர்ஸ் யார் யார் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பிராண்டட் அக்கௌண்ட்லாம் இல்லை, என்னைய மாதிரி பர்சனல் ஐடியா வச்சுருக்கீங்கன்னா சேஃபு. பர்சனல் ஐடியிலேருந்து பிராண்டட் ஐடிக்கும் மாற்ற முடியும். அந்த மாதிரிலாம் மாற்றாதீங்க. பர்சனல் இமெயிலாக ஓப்பன் பண்ணி சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த விஷயம் யாருக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு சில சேனல்ஸ் இது பார்க்குறாங்க அப்படின்னா யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு சேனல் போச்சு 2020, 2021 வரிசையாக சேனல் போச்சு. அப்போ உங்களோட சப்போர்ட் மூலயமா தான் வந்து நான் அப்படியே எத்தனை தடவை சேனல் பண்ணாலும் வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் இவருக்குமே தேவை. அதுக்கு வெளியே தெரியணும். அதனால நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறைய பேர் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.